Welcome to all. 12th Maths, Chapter 10, Ordinary Differential Equations, சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். சரி, இப்ப இதுல நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, அதாவது வகைக்கெழு சமன்பாடுனா என்ன, அது வந்து ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய வரிசைப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி, இப்ப அதுக்கு போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், அதனுடைய ஏபி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அது XYங்கிறது வேரியபிள், ஏபி அப்படிலாம் உள்ளதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பேரு. அந்த மாதிரி உள்ள சமன்பாடுலாம் என்ன, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு XYல நம்ம எழுதணும் இல்லையா. அந்த மாடல் தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா சம் எக்ஸாம்பிள் சம் போட்டோம். இப்போ எக்ஸைஸ் சம் போட போறோம். பயிற்சி 10-3 ஒரு இதுல வந்து செகண்ட் சம் பார்க்க போறோம். X² + Y² ஈக்குவல் டு R² என்னும் வட்டத்தை தொடும் எல்லா நேர்கோடுகளின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. சரி, இப்ப இதுல XY இது வந்து ஆக்சிஸ் ரெண்டும், இது வந்து என்னது ரேடியஸ் இல்லையா. இது வந்து வட்டத்தினுடைய சமன்பாடுங்கிறது தெரியும் இல்லையா. சரி, இப்ப இது கண்டுபிடிக்கக்கூடிய என்னது வகைக்கெழு நேர்கோடுகளின் வகைக்கெழு சமன்பாடுல கேட்டு. சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். Form the differential equation of all straight lines touching the circle x² + y² = r². சரி, போலாமா. சரி, இப்ப டச்சிங் த சர்க்கிள் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா அதுல டச் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னது டேஞ்சன்ட். ஓகேவா. ஒரு நேர்கோடு வந்து இப்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டேஞ்சன்ட்ங்கிறது இந்த இடத்துல தொடுகோடு இல்லையா. சரி, சம் எழுதுவோம் ஃபர்ஸ்ட். எக்ஸசைஸ் 10.3. சம் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் எழுதிப்போம். x² + y² = r². சரி, இப்ப இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் இல்லையா. சரி, இப்ப இந்த சர்க்கிள் இருக்க, இப்ப இதுல ஒரு டேஞ்சன்ட். ஓகேவா. இது சர்க்கிள்னா இங்க இருந்து இங்க ரேடியஸ் இது இல்லையா. இதுல ஒரு டேஞ்சன்ட் வந்து நமக்கு டச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இதுல டேஞ்சன்ட் டச் ஆகுதுனாலே நமக்கு என்ன வந்துடும் எம் இல்லையா. இதுக்கு வந்து ஸ்லோப் சாய்வு இருக்கும். ஓகேவா, எம்ங்கிறது சாய்வு. சரி, இப்ப இதெல்லாம் மேக் பண்ணக்கூடிய ஒரு சமன்பாடு தொடுகோடுல ஒரு வட்டத்துல தொடுகோடு டச் ஆனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுபடி நம்ம என்ன செய்வோம், இதை கொண்டு வருவோம். ஓகேவா. சரி, அது என்ன ஃபார்முலான்னு எழுதிப்போம். தொடுகோடு, தொடுகோட்டின் சமன்பாடு எதுல வட்டத்துல தொடக்கூடிய தொடுகோட்டின் சமன்பாடு டேஞ்சன்ட். ஓகேவா, இது வந்து என்னது சமன்பாடு. சரி, y = mx அப்படிங்கிறது இதனுடைய mx + c அப்படிங்கிறது இதனுடைய ஜெனரல் ஈக்குவேஷன், அதாவது ஸ்லோப் வழியாக வரக்கூடிய ஜெனரல் ஈக்குவேஷன். இதுல தொடுகோடு கண்டுபிடிக்க c கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் நம்ம இந்த யூஸ் பண்ண போறோம். c = +or -r√1 + m². இது தொடுகோடா இருக்க வேண்டிய கண்டிஷன். தொடுகோடா இருந்தா இந்த c-னுடைய வேல்யூ எப்படி இருக்கும், +or -r√1 + m². இந்த mங்கிறது ஸ்லோப். ஓகேவா, இந்த எம்ங்கிறது என்ன ஸ்லோப் சாய்வு. ஓகேவா. சரி, இங்க சிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, எம்ங்கிறதா ஸ்லோப்னு சொல்லிட்டேன். இது ரெண்டும் ஆக்சிஸ். ஓகே, இப்ப இதுல வந்து என்ன பண்ணோம், இந்த சமன்பாட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, ஓகே, இப்ப y = mx + c. இப்ப y = mx, இங்க இருந்து ஆரம்பிச்சுப்போம், நம்ம இங்க பிரிச்சுக்கலாம். அப்பதான் y = mx +or- இந்த ஃபார்முலால போட போறோம். ஓகேவா, +or- c-க்கு பதிலா என்ன போட போறோம், இந்த வேல்யூவை c-ல போட போறோம். ஓகேவா, r√1 + m², that is equal to equation 1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இந்த y = mx + c அப்படின்னா நம்ம இந்த வட்டத்துல தொடுகோடு வரதுக்குள்ள ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா, இது நேர்கோட்டினுடைய சமன்பாடு. நேர்கோட்டின் சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க, நேர்கோட்டோட வகைக்கெழு சமன்பாடு கேட்டிருக்காங்க. இது நேர்கோடு என்ன எது வழியா செல்றது, ஸ்லோப் வழியாவும் செல்லும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வழியா செல்லும். இந்த இது வந்து சிங்கிறது நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இந்த இன்னொரு டேர்ம்ல கேட்கும்போது ஒய் வெட்டு துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சினுடைய வேல்யூ. ஓகேவா. சரி,
இப்போ இங்க c-னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா இந்த தொடுகோடா இருக்க கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர். இப்போ இந்த சிங்கிற இடத்துல இந்த வேல்யூவை போட்டுட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். இதை வந்து என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? சரி, dy by dx ஈக்குவல் டு இது வந்து mங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. m ஓட x சேர்ந்து வந்தாலே என்ன பண்ணும்? வெறும் 1 தான் போட சொல்லியிருக்கேன் இல்லையா? வெறும் கான்ஸ்டன்ட் வந்தா இங்க 0 வந்துடும். வெறும் m இருந்தா 0 வந்துடும். ஆனா x ஓட சேர்ந்து இருக்கு. அப்ப என்ன ஆகும்? m இன்டு 1 ஆயிடும். பிளஸ் ஆர் மைனஸ் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்ப 0 அப்படின்னு ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு dy by dx தட் இஸ் ஈக்குவல் டு m. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2-வை இங்க போட்டுப்போம். எந்த இடத்துல m இருக்கோ அதுக்கு பதிலா dy by dx இங்க போட்டுப்போம். இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m இருக்கு. அப்ப அந்த m-லாம் இருக்க இடத்துல இந்த dy by dx நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, கொஞ்சம் நேரம் எழுதிப்போம். ஈக்குவல் டு m. ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? 2 வந்து யூஸ் பண்ண போறோம். 2 எங்க போட போறோம்? 2 in 1 போடலாமா? சரி, இதுல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? y ஈக்குவல் டு m இருக்க இடத்துல என்ன பண்ணோம்? dy by dx dy by dx இன்டு எக்ஸ் அதெல்லாம் அப்படியே போட்டுருங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்லாம் கான்ஸ்டன்ட்லாம் அப்படியே போட்டுருங்க. ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர் எம் இருக்கிறதுல dy by dx ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, ரூட்டுங்கிறது ஃபுல்லா எல்லாத்துக்குமே உள்ளது. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இந்த ரெண்டை கொண்டு போய் எங்க போட்டோம்? 1ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எம் இருக்கிறதுல dy by dx போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் போட்டுங்க. இங்க ஒரு ஈக்குவல் இருக்கு. y ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு dy by dx பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டோம், வேற ஒன்றும் இல்லை. பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இதை என்ன பண்ணிக்கலாம்னா இது ஆர் தான். ஆர் இங்க ஒரு ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இது என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே ஒரு சைடு எடுத்து வந்துருவோம். அதாவது என்ன பண்ணுவோம்? இந்த இங்கே கொண்டு வந்துருவோம். அப்ப ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நீட்டிட்டே போவோம். இதுல வந்து ஒய் இருக்கு, இதுல எக்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து அப்படியே கான்ஸ்டன்டாம் இதோட சேர்ந்து இருக்கு. இதை பிரிக்க முடியாது நம்மளால. ஏன்னா ஆர் இன்ட்டு மல்டிப்ளேல சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம பிரிக்க முடியாது. அதனால இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துருவோம். ஓகேவா? எந்த டேர்மை? இதை அப்படியே இதை மட்டும் இங்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? கொண்டு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே ஈக்குவல்ல இருக்கும். அது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம், இல்ல அப்படியே போடலாம். அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. dy by dx ஹோல்ஸ் இதுக்கு மட்டும் ஸ்கொயர். ஓகேவா? போட்டாச்சா? ஒன்றும் இல்லை, இந்த டேர்மை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருக்கும். அதுதான். இது தனியா எக்ஸ் டேர்ம் ஆயிடுது, இது தனியா கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிடுது. ஓகேவா? அதுக்காக பிரிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இது என்ன பண்ண போறோம்? நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறோம்? ஸ்கொயரிங் பண்ண போறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இருபுறமும் வர்க்கம் செய்ய. ஓகேவா? சரி, வர்க்கம் செஞ்சா என்ன வரும்? y மைனஸ் எக்ஸ் இன்டு dy by dx ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் dy by dx ஸ்கொயர். இது ஃபுல்லுமே என்ன பண்ணலாம்? ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கம் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிட்டோம், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் இந்த போன தடவையே ஒரு சம்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஆர்டர் டிகிரி போட்டோம் இல்லையா? இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம். இது ரெண்டையும் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க 1 பிளஸோட சேர்ந்து இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஸ்கொயர் ரூட்னா 1/2 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தா அதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ இது என்ன பண்ற? சம் அழிச்சிடலாம். இங்க மேல லெஃப்ட் சைடு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் என்ன பண்ண போறோம்? கொண்டு வர போறோம். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணும்? ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சுப்போம்.
y minus x into dy by dx whole square that is equal to இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது அதெல்லாம் கேன்சல் ஆயிடும், நம்ம அதெல்லாம் நீக்கலாம். வெறுமை என்ன பண்ணலாம், ஆர் இந்த இடத்துல வரும்போது இந்த டேர்ம் பிரிக்கும் போது ரெண்டு இடத்துக்கும் ஆர் உண்டு. அதனால இதை வந்து இப்படி இப்படி டைரக்டா போட்டீங்கன்னா அந்த ஆருக்கு வெறும் ஆர்னு போட்டுருவீங்க. அதனால இந்த இடத்த முதல்ல நம்ம ரெண்டுக்கும் பிரிச்சுப்போம், அப்புறமா கேன்சல் பண்ணிப்போம். ஓகேவா? முதல்ல பிரிச்சுங்க. இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் உள்ளது இதுக்கும் உள்ளது, அதனால பிரிச்சுட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிப்போம். இல்லைன்னா வெறும் ஆர்னு போட்டுருவீங்க, ஆர் ஸ்கொயருக்கு பதிலா. அதனால அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது கேன்சல் பண்ணுவோம். இப்போ ஓகேவா? கீழே இருக்கு எழுதிக்கிறேன். root of 1 plus dy by dx whole square இதுக்கு ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயருக்கு இதுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன வரும், y minus x dy by dx whole square that is equal to r square into 1 plus dy by dx whole square. உள்ள ஸ்கொயர் ஒன்னு ஆகாது, ஏன்னா இந்த ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் தான் நம்ம கேன்சல் பண்ணிருக்கோம். உள்ள ஸ்கொயர் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இப்படியே இன் பண்ணிடலாம். நம்ம இதுல வந்து என்ன பண்ணிடலாம், இங்க ஏதாவது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு, ஒன்னும் இல்ல. ஆர்பிட்ரி ஆறுங்கிறது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ரேடியஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம், அதனால கான்ஸ்டன்ட்டுக்கு இங்க வேலை இல்லை. நம்ம கான்ஸ்டன்ட்ங்கிறது முன்னாடி என்ன வச்சிருக்கோம், எம்னு இருந்தது இல்லையா, எம் வந்து இங்க எதுவுமே இல்லை, எம்ங்கிறது ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப இதனுடைய டிஃபரன்ஷியலுடைய ஈக்குவேஷன் இதனுடைய இது என்ன, ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல போட்டுக்கலாம். எம் இருக்க இடத்துல ஒரு வேல்யூ போட்டீங்கன்னா அது தூக்கி இங்க போட்டீங்கன்னா எக்ஸ் ஒய்ல ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே. இப்போ இது இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி புக் ஆன்சர் கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? புக் ஆன்சர் கொண்டு வரணும்னா இந்த சேஞ்ச் வந்து இதையும் அந்த சைடு ஒரே பக்கம் எடுத்துட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம், இதை ரெண்டாவது கொண்டு வந்துருவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மைனஸா காமனா எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப -1 ஸ்கொயர்னு வரும். மைனஸ் வெளியே எடுக்கும்போது -1 ஸ்கொயர்னு வந்துடும். உள்ள என்ன டேர்ம் வந்துடும், எக்ஸ் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா இந்த வந்து சேஞ்ச் பண்றோம், இதை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம், இதை செகண்ட் எழுதிருக்கோம். அப்ப மைனஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஸ்கொயரையும் சேர்த்து எடுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே வரும், ஆர் ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இது -1 ஸ்கொயர் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். x into dy by dx minus y equal to r square into 1 plus dy by dx whole square. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, இப்படி எழுதலாம். இல்ல இது இந்த சைடும் இதுல வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் உடையது, இந்த பிராக்கெட்டுக்கும் உடையது இல்லையா, அதனால அந்த ஸ்கொயர் இருக்கும். அவ்வளவுதான். இது பண்ணிக்கலாம். இல்ல புக்ல இந்த இது ஈக்குவல் டு அதுன்னு இருக்கு, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஈக்குவல்ல நம்ம எந்த இது வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் இந்த அந்த சம்மினுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ இது வந்து செகண்ட் சம் இல்லையா, 10.3ல உள்ள செகண்ட் சம். சரி, ஓகே. இதே மாடல்ல அடுத்த சம் போடலாம். அடுத்தது ஃபோர்த் சம். தேர்ட் சம் ஃபோர்த் சம் மாதிரி தான் தேர்ட் சம் வரும், அதனால இந்த ஃபோர்த் முதல்ல போட்டுறேன். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா உள்ளதோ அதெல்லாம் நான் போட்டுறேன். நீங்க அதே மாடல்ல உள்ளதை ஹோம்ஒர்க்கா போட்டுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல find fourth sum. Find the differential equation of family of parabola with the latest rectum 4a and whose axes are parallel to the x-axis. இது வந்து இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், சாப்டர் அதாவது ஃபிஃப்த் சாப்டர் இல்லையா, ஃபிஃப்த் சாப்டர்ல இந்த மாதிரி பரபலா, எலிப்ஸ், ஹைபர்போலா அப்படிலாம் வரும். அதுல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆக்சிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே இப்ப எங்க வருது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல வருது. ஓகேவா? இப்ப அந்த மாடலை வச்சுதான் நம்ம போட போறோம், அதுல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? தமிழ் மீடியம். செவ்வகலம் 4a மற்றும் எக்ஸ் ஆக்சிஸ் இணையான அச்சுகளை கொண்ட பரவளைய தொகுப்பின் வகைக்கெழு சமன்பாட்டை எழுதுக. ஓகேவா? இதுக்கு பரபலா பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய, அதாவது லெஃப்ட் சைடு இருந்தா ஒரு ஈக்குவேஷன் வரும், ரைட் சைடு இருந்தா ஒண்ணு வரும், அப்வர்டு ஒண்ணு இருந்தா வரும், டவுன்வர்டு இருந்தா ஒண்ணு வரும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பார்ட் இருக்கு இதுல. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, இது வந்து இது ஒரு ஃபார்முலா வரும். அப்புறம் y ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு ஒண்ணு வரும். அடுத்தது இதுலயே மைனஸ் வரும். ஓகேவா?
இதே டேர்ம்ல மைனஸ் ஏஎக்ஸ் 4ax மைனஸ் ஏன்னு வரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இந்த மாதிரி 4 பார்ட் வரும். ஒன்னு லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் அந்த 5th சாப்டர்ல டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்ப நமக்கு தேவை என்னவோ இங்க உள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 10.3ல 4th சம். சரி, முதல்ல அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? பரவளைய தொகுப்பின் பரவளைய சமன்பாடு தான் இல்லையா? அப்ப நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பரபலா, ஈக்குவேஷன் ஆஃப் பரபலா. ஓகே, அதை இது சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம படம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தாதான் நம்ம இது என்ன, ஏன்னா இப்பதான் சொன்னேன் 2-3 மாடல்ல இருக்கு அப்படிங்கறத சொன்னேன் இல்லையா? அதனால நம்ம இந்த படத்தை வரைஞ்சுப்போம், எந்த மாடல்ல வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்போம், நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது ஒய். ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4e கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னா இதுக்கு இணையா கோடு இங்க இருக்கு. ஓகேவா? இதுலதான் என்ன ஆகுது, ஒரு ஃபார்ம் ஆகுது, கர்வ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கர்வ் என்னது, இதுலதான் வந்து 4a அப்படின்னு இது இருக்கு இதுலயா, செவ்வகலம் லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்றோம் இல்லையா, 4a அப்படிங்கிறது இங்கதான் உருவாகுது. ஓகே, இப்ப இதுல பாயிண்ட்ஸ் ஒண்ணு இருக்கேன். பாயிண்ட்ஸ் வந்து இதுல இருந்து ஆர்ஜின் இல்லையா? இப்ப ஆர்ஜின்ல இருந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளாதான் வச்சுக்கணும். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹச் கமா கே. ஜென்ரலா நம்ம வரும்போது ஈக்குவேஷன் வரும்போது நம்ம பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம ஹச் கமா கேன்னு தான் ஜென்ரலா வச்சுப்போம். அப்ப ஈக்குவேஷன் இது வந்து கர்வ் எந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ரைட் சைடா இருக்கு இல்லையா? இது ரைட்டு, இது லெஃப்ட், இப்படி வரும். ஒண்ணு வந்து இந்த பக்கம் மேல ஒண்ணு வரும், கீழே இப்படி ஒண்ணு தலைகீழா ஒண்ணு வரும், இப்படி ஒண்ணு வரும். அதாவது இப்படி ஒரு கர்வ் ஒண்ணு வரும், இன்னொன்னு வந்து லெஃப்ட் சைடு இந்த சைடு இப்படி வரும், இன்னொன்னு கர்வ் வந்து மேல எப்படி போகும், இன்னொரு கர்வ் வந்து கீழே எப்படி வரும் தலைகீழா. அப்ப 4 விதமான கர்வ் இதுல வந்து பரபலால உண்டு. நமக்கு வந்து இந்த ஸ்டெப் வரதுனால, இந்த மாதிரி வரதுனால ரைட் சைடு வருது இல்லையா? இதுக்குள்ள ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. நம்ம ஜென்ரலா சொல்லக்கூடிய ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்ப நம்ம இந்த படத்தை சூஸ் பண்ணாதான் என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்ப போட்டாச்சு இது. இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெர்டெக்ஸ் இல்லையா, வி. இது வந்து என்னது, பி வெர்டெக்ஸ். ஆர்ஜின் வழியா செல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் ஹச் கமா கே அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப வெர்டெக்ஸ் முனை. ஓகேவா? என்னது, ஹச் கமா கே. இது ஜென்ரலா நம்ம எடுத்துக்கூடியது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது இது வந்து என்ன இருக்கு, parallel to the x axis. ரெண்டும் கிவன்ல இருக்கு. ஓகேவா? parallel to the x axis ரெண்டும் கிவன்ல, அதை வச்சு நம்ம இதுல போட போறோம். சரி, ஓகே. இப்ப பாயிண்ட் சூஸ் பண்ணும்போது இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, வெறும் ஆர்ஜின் வழியாங்கும் போது வெறும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. நம்ம ஆர்ஜின் வழியா ஒரு பாயிண்ட்ஸ், அதாவது மேலேயோ கீழே இந்த சைடு இப்படி குடிக்கலாம். இங்க வந்து இங்க இருந்து இங்க வருதுன்னு வச்சுங்களேன், இங்க இருந்து ஒரு 1, இங்க இருந்து ஒரு 2. அப்ப இது 1,2 அப்படிங்கறது சொல்லலாம். ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை ஜென்ரலா என்ன சொல்லுவோம், ஹச் கமா கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்ப இங்க 1, 2 கொடுக்கல, நீங்க அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சும்மா உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ஓகேவா? அப்ப ஹச் கமா கேங்கிறது ஜென்ரலா உள்ளது, அதை நம்ம இந்த ஈக்குவேஷனோட சேர்த்துக்கணும். ஓகேவா? பாயிண்ட்ஸ், சப்போஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஹச் கமா கே பாயிண்ட்ஸ் வந்து 0,-2 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம ஹச் இருக்கிறதுல 0வும் கே இருக்கிறதுல -2வும் சூஸ் பண்ணோம். இங்க இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரலாவே என்ன பண்ணோம், கேக்கு பதில கே, ஓகேவா, ஹச்சுக்கு பதில ஹச் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்ப ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல ஹச். எப்போதுமே எக்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹச் தான், அடுத்ததுதான் கே. அப்ப ஒய் இருக்கிறதுல கே வரும், எக்ஸ் இருக்கிறதுல ஹச் வரும். ஓகேவா? சரி, இந்த ஜென்ரல் போட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்ப இதுல இதை சிம்பிளிஃபை பண்ணும். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம் 1 அப்படின்னு வச்சுப்போம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது பேசிக்கா கொண்டு வந்தாச்சு, என்னென்ன நம்ம கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரி, எப்போதுமே பவர்ல இருந்தா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், முன்னாடி வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஒய் இன்ட்டு 2 - கே, இந்த கே டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேவா? கே சாரி ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது
dy by dx. இது கான்ஸ்டன்ட், அப்ப 0 ஆயிடும். -0 that is equal to 4a. இதுவும் கான்ஸ்டன்ட், அப்படியே வச்சுக்கணும். x பண்ணும்போது என்ன ஆகும்? 1. இது தனியா கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா 0 ஆயிடும். இங்க தனியா கான்ஸ்டன்ட் இருந்து 0 போட்டோம், இங்க தனியா கான்ஸ்டன்ட் இருந்து 0 போட்டோம். எக்ஸோட இந்த மாதிரி மல்டிப்ளைல இருக்கும்போது அப்படியே தான் போடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போமா? அப்ப என்ன ஆகும்? இதுல வந்து ஒரு 2, இங்க 2 கேன்சல், 2 2s are 4, 1 2 is to கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு? y minus k, ஓகேவா, dy by dx equal to 2a. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இது இந்த படம் இந்த நம்ம போட்டாச்சு, அதனால இனிமே இந்த படம் தேவையில்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த சூஸ் பண்ணும்போது படம் போட்டுங்க, அப்பதான் எந்த ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது. இது நான் அதே இன்னொன்னு சொல்லியிருக்கேன், x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay வரும். அது இந்த பக்கம் வரும்போது நமக்கு பரபலா இந்த சைடு வந்ததுனால y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax தான். ஓகேவா? சரி, இதனுடைய பேலன்ஸ் போடுவோம். இப்ப என்ன ஆகும்? dy by dx ஈக்குவல் டு 2a. இது மல்டிப்ளைல இருக்கா, இந்த சைடு கொண்டு வந்துருமா டிவைட்ல? 2a டிவைடட் பை y மைனஸ் k. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம dy by dx கொண்டு வந்துடும், இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல உள்ள ஏங்கிறத ரிமூவ் பண்ணும். ஏங்கிறது அது கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்ப அந்த ஏ ரிமூவ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் லாஸ்ட் கொண்டு வந்ததுனா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்ப இது வந்து நம்ம dy by dx போட்டுக்கலாம். அல்லது இன்னொரு விதமா நான் என்ன சொல்லியிருக்கேன், y டேஷ், y ஒரு தடவை பண்ணா dy by dx முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இது பண்ணா இது y டேஷ், d squared y by dx squared அப்படின்னா y டபுள் டேஷ். இது முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்க dy by dx எழுதுறதுக்கு பதிலா சிம்பிளா y டேஷ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சரி, இதனுடைய ஈக்குவல் என்ன வரும்? 2a டிவைடட் பை y மைனஸ் k. இது அப்படியே ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணீங்க. ஏற்கனவே 1ன்னு வச்சுட்டோம், அதனால இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப இது எந்த மாடல்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது u by v. u by vங்கிறது இதனுடைய ஒரு டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா இருக்கு u by v க்கு. ஓகேவா? இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, v u dash minus u v dash divided by 2 v square. இது டிவைடட் உள்ள ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து u, இது வந்து v. ஓகேவா? இதுல வந்து u by v. இந்த மெத்தட்ல தான் இது இருக்கு. நம்ம இது என்ன ஃபார்முலா இருக்கோ அதுபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இது லெஃப்ட் சைடு தேவையில்லை, ரைட் சைடு மட்டும் நம்ம போட்டுப்போம். v, vங்கிறது என்ன? y மைனஸ் k. v என்ன பண்ணும்? அப்படியே போட்டுக்கணும். போட்டாச்சு. அடுத்தது u டேஷ், u டேஷ் பண்ணும், u டிஃபரன்ஷியேட் பண்ணும். இங்க என்ன இருக்கு? 2a இருக்கு, அப்ப வெறும் இன்டூ, ஏன்னா 2 into 1 ஆயிடும். மைனஸ் u, u என்ன இருக்கு? 2a. v டேஷ், vங்கிறது கீழே உள்ளது, இந்த டேஷ் பண்ணும். 1 மைனஸ் இங்க என்ன இருக்கு? y டேஷ்னு வருங்க இல்லையா? சரி, இங்க என்ன வரும்? y. இந்த இடத்துல ரைட்டா போட்டுக்குமா? ஓகே, இந்த இடத்துல வந்து ஏற்கனவே y இருக்கு, இதை பண்ணும்போது y டேஷ் அல்லது dy by dx வரும். ரைட், இங்க ரைட் தான், இங்கதான் y டேஷ். ஓகே, இங்க பண்ணும்போது ஓகே ரைட் தான். சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிப்போம். அப்படியே இதுல வந்து v டேஷ், vங்கிறது என்ன இருக்கு? 2a by, ஓகே, இங்க எடுத்துட்டு வரும்போது நம்ம அதாவது இந்த டேர்ம் இங்க y டேஷ் நமக்கு வந்து இங்க வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு a ஒரு k ஒண்ணு வருது இல்லையா? அதனால இந்த ஈக்குவேஷன் இருக்கட்டும். இது u by v ஃபார்முலா தான், ஆனா இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம 2ன்னு வச்சுப்போம். ஏன்னா இதுல ஒரு 2 கான்ஸ்டன்ட் வருது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இது u by v வேண்டாம். இதுல 2 கான்ஸ்டன்ட் இருக்கும்போது நம்ம ரிமூவ் பண்றது கஷ்டம். அதனால என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்டா இந்த பக்கம் வந்துருவோம், ஒரு கான்ஸ்டன்டாவது இந்த பக்கம் வச்சுட்டு ஒயிட் டேஷ் இங்க கொண்டு வந்துருவோம். அப்ப வந்து நமக்கு ஈஸியா வந்து ஆர்பிட்ரே ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த y மைனஸ் கேயே இங்க கொண்டு வந்துருங்க. 2a டிவைடட் பை y டேஷ், ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அப்ப நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்ப ரெண்டுமே 2 கான்ஸ்டன்ட் இங்க இருந்தா நம்மளால ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது கஷ்டம். ஏன்னா a ஒண்ணு இருக்கு, k ஒண்ணு இருக்கு, ரெண்டுக்கும் சப்ஸ்டியூஷன் போட முடியாது. ஓகேவா? அதனால நம்ம இதுல வந்து இதுக்கு மேல இதை போட்டுட்டு a ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகேவா? அதனால இந்த மென்ஷன் பண்ணும்போது
இந்த பிளேஸ மாத்திங்க. இந்த ஒய் மைனஸ் கே இங்க கொண்டு வந்துட்டு ஒய் டேஷ் இங்க கொண்டு வந்து இப்போ ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா என்ன சொல்லிருங்க? u by v ஃபார்முலா v u dash மைனஸ் u v dash டிவைடட் பை v. ஓகேவா? இந்த ஒரு இது மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா y டேஷ், இந்த ஒய்ய பண்ணும்போது ஒய் டேஷ் வந்துடும். இதுக்கு ஒண்டி தான் ஃபார்ம். ஓகேவா? u by v னா இது ஒண்டி தான் u by v ல இருக்கு. இது சாதாரண மெத்தட்ல தான் இருக்கு. அப்ப இது டைரக்டா பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஒய்ய பண்ணும்போது ஒய் டேஷ் கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். அதனால இங்க ஒண்டி என்ன ஒண்டி இருக்கும்? ஒய் டேஷ் ஒண்டி இருக்கும். ஈக்குவல் டு இதை ஃபார்முலால கொண்டு வாங்க. ஃபார்முலால கொண்டு போகும்போது v கொண்டு வரும்போது என்ன ஆகும்? v க்கு பதிலா ஒய் டேஷ் இருக்கு. u டேஷ், u க்கு பதிலா என்ன இருக்கு? 2a இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 2ன்னு வந்துடும். மைனஸ், ஓகேவா? இங்க 2a, இங்க என்ன இருக்கு? u டேஷ். u டேஷ்ங்கிறது 2 இன்ட்டு 1 வராது. ஏன்னா 0 கான்ஸ்டன்ட், ரெண்டுமே கான்ஸ்டன்ட். சப்போஸ் 2ax இங்க கீழே போடுறேன், இங்க பாருங்க 2ax அப்படின்னு இருந்தாதான் 2a இன்ட்டு 1ன்னு வரும். எக்ஸா பண்ணும்போது வெறும் 2a இருக்கும்போது கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்ததுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்ப இந்த இடத்துல 0. யூக்கு மேல என்ன இருக்கு? 2a. v டேஷ்க்கு மேல என்ன இருக்கு? v டேஷ். v க்கு மேலே y டேஷ் இருக்கு. அப்ப இன்னொரு தடவை பண்ணும்போது என்ன ஆகும்? y டபுள் டேஷ். ரெண்டு தடவை பண்ணும்போது டபுள் டேஷ் ஆயிடும். கீழே b ஸ்கொயர், b ஸ்கொயர் என்ன? b என்ன இருக்கு? y டேஷ், அதுக்கு ஸ்கொயர். ஓகேவா? ஒரு வழியா என்ன பண்ணியாச்சு? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்ததுன்னா ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அடிச்சிருவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். என்னென்ன இருக்கு? y டேஷ் ஈக்குவல் டு, இது 0 ஆயிடும். மல்டிப்ளை பண்ணும்போது பேலன்ஸ் என்ன இருக்கு? மைனஸ் 2a y டபுள் டேஷ் டிவைடட் பை y டேஷ் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ இதுல இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். y dash whole squared that is equal to minus 2a y dash. ஓகேவா? இங்க ஒரு 1 இருக்கு, இங்க இதனுடைய பவர்லயும் 1 இருக்கு, இதனுடைய பவர்ல 2 இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம் இல்லையா? கூட்டினா என்ன வரும்? y dash whole cube. இதை இந்த சைடு ஒரே சைடை கொண்டு வந்து பிளஸ் 0 போட்டுப்போம். பிளஸ் 2a டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இப்ப இதுல ஏதாவது நம்ம இங்க இருந்து 2a, a வந்து நம்ம கேங்கிறது கான்ஸ்டன்ட், ஏங்கிறது இதோட சேர்ந்து வந்திருக்கு. நான் ரெண்டு கான்ஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா? இப்ப 2a அப்படிங்கிறது ஏங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லல, கே ஒன்லி தான் கான்ஸ்டன்ட். அதாவது ஹச்சுக்கமா கே அப்படிங்கறத நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்ப கேங்கிறது இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் குறிக்கிறதுனால இதுதான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, அப்ப ஏங்கிறது என்ன மிஸ் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. 4 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4, y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax இல்லையா? இப்ப இதுல வந்து ரேடியஸ கூட குறிக்கலாம். அந்த 4a அப்படிங்கிறது ரேடியஸ், அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா பரபலால உள்ள இது லேட்டஸ்ட் ரெக்டம், இதோட சேர்ந்து உள்ள வேல்யூ இது. அதனால இதை கான்ஸ்டன்ட், இதை வந்து தனியா சொல்லும் போது கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஆனா இந்த எக்ஸோட சேர்ந்து இருக்கிறதுனால அது கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால இங்க கே ஒண்டி தான் கான்ஸ்டன்ட். கேவை ரிமூவ் பண்ணி வச்சு நம்ம. ஓகேவா? சரி, இப்ப இதுல உள்ளது ஏ தான் இருக்கு. ஓகே, இப்போ இதை அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இதை ஃபர்ஸ்ட், இது டபுள் டேஷ் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இதை முன்னாடி போட்டுக்கலாம். 2a டபுள் டேஷ் பிளஸ் ஒய் டேஷ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. இதுல எல்லாத்துலயும் நீங்க டிஒய் பை டிஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு போட்டுட்டே வரணும். கண்டிப்பா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. டிஒய் பை டிஎக்ஸ் போடணும். இங்க போடும்போது டபுள் டேஷ் போடும்போது என்ன ஆகும்? டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் போடணும். அது நீங்க கேர்ஃபுல்லா போடணும். இந்த ஒய் டேஷ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? பை எக்ஸ் இதெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? அதனால இது ஆர், இது சரி. இந்த வந்து ரெக்கையர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து என்ன சம்? 4th சம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். இப்ப வந்து இந்த லாஸ்ட் சம் போடுறேன். இது கொஞ்சம் முக்கியமான சம். இதை போட்டுட்டு அடுத்தது மீதி போடலாம். xy ஈக்குவல் டு a e பவர் x பிளஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னும் சமன்பாட்டால் குறிக்கப்படும் வளைவரையின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. ஓகேவா? சரி, இது போட்டோம்ல இதே மாதிரி இது வருவோம். அதே மாடல் சம் ஏற்கனவே போட்டுவிடும் இல்லையா? அதே மாடல்ல இது கொண்டு வரும். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு இதை கொண்டு வரலாம்.
ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் ரெப்ரசன்டட் பை இந்த அப்படியே இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கிவன் கொடுத்துருக்கோம் அதை எழுதிப்போம். லாஸ்ட் என்ன பண்ணோம், கான்ஸ்டன்டா ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணோம், நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? சரி, கிவன் எழுதிப்போம். இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு, y ஈக்குவல் டு அந்த சம் எழுதி xy xy ஈக்குவல் டு அப்புறமா மைனஸ்ல கொண்டு வந்துக்கலாம். கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். a e பவர் x பிளஸ் b e பவர் மைனஸ் x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்ததை எழுதியாச்சு. ஓகேவா? சரி, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல கொடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்ப இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல இது ஆர்பிட்ரி இதை தனியா எடுத்துருவோம். ஏன்னா இதுல ஏபி இருக்கு இல்லையா, இதான் கான்ஸ்டன்ட், இதுல ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இதை இந்த சைடு கொண்டு வந்துருவோம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். என்ன ஆகும், இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சிடுங்க. xy minus x squared equal to a e power x plus b e power minus x. ஓகேவா? சரி, இதுல a கமா bங்கிறது என்னது, ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஏசினா ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதை ரிமூவ் பண்ணணும் நம்ம. சரி, ஓகே. லாஸ்ட் ஆன்சர்ல என்ன இருக்கக்கூடாது, ஏயும் இருக்கக்கூடாது பியும் இருக்கக்கூடாது. ஓகே, இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது, differentiate with respect to x. ஓகேவா? சரி, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், இது ஒண்டி நம்ம யூவி ஃபார்முலால போட்டுக்கணும். ஓகேவா? இதை அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம். யூவி ஃபார்முலா u பை v போட்டோம்ல, அதே மாதிரி யூவிக்கு ஒண்ணு இருக்கு. யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் அல்லது vu டேஷ், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம மாடல். vu டேஷ் பிளஸ் வரும், அதுல மைனஸ் போட்டு கீழே v ஸ்கொயர் இருக்கு, இதுல மைனஸ் வராது. vu டேஷ் uv டேஷ், v பொறுத்து v போட்டுக்கணும், u பண்ணணும். அடுத்தது u அப்படியே வச்சுக்கணும், v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டும் மாறி மாறி பண்ணணும், அவ்வளவுதான். இது வந்து u இன்டு v குள்ள ஃபார்முலா. ஓகேவா? இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். இங்க அப்ளை பண்ணா என்ன ஆகும், ஓகேவா, எக்ஸ் ஒய் டேஷ். ஓகேவா? இதை அப்படியே வச்சுட்டு இதை போடலாம். எப்படி வேணாலும் இந்த ஆர்டரை நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் அதை அப்படியே நீங்க இந்த ஆர்டர் கரெக்டா வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம இங்க வந்து இப்ப இதே ஆர்டர்லயே வச்சுப்போம். ஏன்னா நீங்க ஃபார்முலா மாறி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. யூ அப்படியே வைங்க, வி டேஷ் பண்ணீங்க, வி அப்படியே வைங்க, யூ டேஷ் பண்ணீங்க. ஏன்னா ஆர்டர் மாறினா உங்களுக்கு ஓகே. எக்ஸ் அப்படியே வச்சிட்டோம், ஒய்யை பண்ண என்ன ஆகும், ஒரு டேஷ் பிளஸ் அடுத்தது ஒய்யை அப்படியே வச்சுங்க, எக்ஸ பண்ணுங்க, என்ன வரும், ஒன்னு இல்லையா? ஒய்யை பண்ணும்போது தான் ஒய் டேஷ் வரும், எக்ஸ பண்ணும்போது என்ன ஆயிடும், ஒன்னுன்னு ஆயிடும். இது டைரக்ட் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்ன ஆகும், 2x. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x, தட் இஸ் ஈக்குவல் டு, இதுல ஃபுல்லாவே என்னது, ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இது என்ன ஆகும், a இன்ட்டு இப்ப ஜீரோன்னு போட்டுறக்கூடாது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னு. இதுல வந்து எக்ஸ் கலந்துருக்கு இல்லையா, அதனால இது ரெண்டும் மல்டிப்ளேல இருக்கும்போது இதை அப்படியே தான் போடணும். இ பவர் எக்ஸ் இருந்ததுன்னா இ பவர் எக்ஸ் அப்படியே தான் வரும். பிளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த மேல உள்ள மைனஸ் எக்ஸ் இங்க என்ன ஆகும், மைனஸ் ஒன்னு ஆகும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை இங்க எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இ பவர்ல மட்டும் அந்த மாதிரி வரும். இ பவர் எக்ஸ்ன்னு போட்டா அப்படியே தான் வரும். இந்த மைனஸ் எக்ஸ நம்ம இங்க கொண்டு வரும்போது இதுல உள்ள கோஎஃபிஷியன்ட்டை இங்க எழுதிடும். ஓகேவா? அப்போ மைனஸ் ஒன். ஓகே, அடுத்தது திருப்பி எகைன் என்ன பண்றோம், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், எகைன் வகைக்கெழு பண்றோம். ஓகேவா? எகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்ப திரும்பி என்ன ஆகும், திருப்பி இன்னொரு தடவை இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுல யூஸ் பண்ண என்ன ஆகும், இதை அப்படியே என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஒய் டேஷ் மட்டும் இதுல அப்படியே அப்ளை பண்ணுங்க. பண்ண என்ன ஆகும், எக்ஸ் டபுள் டேஷ் வரும் இல்லையா. சரி, எக்ஸ் ஒய், எக்ஸ் அப்படியே வச்சுங்க, ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஒய் டேஷ் அப்படியே வச்சுங்க, ஒன்னுன்னு வரும். அடுத்தது என்ன ஆகும், பிளஸ் ஒய் பிளஸ் ஒய், ஒய்யை பண்ணும்போது ஒய் டேஷ் வரும். இந்த ஒய்யை டைரக்டா பண்ணும்போது ஒய் டேஷ் மைனஸ் 2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ். இங்க ஒரு மைனஸ் ஒன் இங்க இருக்கிறது, எகைன் திருப்பி மைனஸ் பண்ண போறீங்களா, அதுக்கு ஒரு மைனஸ் ஒன் வரும். புரியுதா, ரெண்டு மைனஸ் ஒன்னு எதுன்னு.
மைனஸ் ஒன்னுங்கிறது இங்க உள்ளது. திருப்பி இ பவர் மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது இன்னொரு -1 வரும். ஓகே, அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2 ஒய் டேஷ் இருக்கு, அப்ப 2 ஒய் டேஷ் -2 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் -x -1 +1 ஆயிடும். 2 -1 இருக்கு, +1 ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். என்ன ஆன்சரோ அதை அப்படியே எழுதுங்க. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் வரக்கூடாது இல்லையா. அப்ப இந்த ஒரு லைன் எழுதிடுவோம். எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் இங்க எழுதிடு, தெரியல, இங்க எழுதிடு. எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2 ஒய் டேஷ் -2 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் -x. ஓகேவா? ஓகே, இப்ப இது என்ன பண்ணும், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஏ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் மைனஸ் வந்து என்ன பண்ணுங்க 1 அப்படின்னு எடுத்துங்க. இதை 2 அப்படின்னு எடுத்துங்க. 2-வை கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த இடத்துல 1ல அப்ளை பண்ணுங்க. இந்த டேர்முக்கு பதிலா அப்படியே இந்த டேர்மை இங்க கொண்டு வந்துருங்க. புரியுதா? ஓகேவா? ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைன்னா இந்த டேர்மை அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் இதை கொண்டு போய் இங்க போடணும். நமக்கு இது பெருசா இருக்கு இல்லையா, அப்ப இந்த டேர்மை இதுல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்ப என்ன எழுதிக்கணும், மாத்தி எழுதணும். என்ன எழுதணும், 1 × 2 எழுதணும். இந்த 1-ஐ கொண்டு போய் இதுல போட போறோம், அப்படி எழுதணும் இல்லையா. 2 × 1னா இதை கொண்டு போய் அங்க போடணும்னு இருக்கும். இதுல நிறைய டேர்ம் இருக்கு, 3 டேர்ம் இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இதை தூக்கி ஈஸியா 2 டேர்ம் இருக்கு, இங்க தூக்கி இதை எழுதுங்க. அப்ப என்ன வரும், எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் 2 ஒய் டேஷ் -2 தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலா இந்த டேர்ம் எழுதுறோம், xy -x². இங்க எங்கேயாவது ஏ இருக்கா பி இருக்கா, எங்கேயுமே இல்ல, எல்லாமே என்னாச்சு, ரிமூவ் ஆச்சு. இப்ப அப்படியே எல்லாம் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துட்டு வந்து எழுதுனா அதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஓகேவா? எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2 ஒய் டேஷ், கொஞ்சம் நீட்டா வரதுனால கொஞ்சம் இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2 ஒய் டேஷ் மைனஸ், இது வந்து ஆர்டர் படி எழுதிப்போம். ஓகேவா? ஒய் டேஷ் எழுதிட்டோம். அடுத்தது என்ன இருக்கு, எக்ஸ் ஒய் இருக்கு. எக்ஸ் ஒய் இந்த பக்கம் வந்துட்டுனா -xy, x² இந்த -x² என்ன வந்தா +x² -2 = 0. அவ்வளவுதான். இதான் என்னது, ரெக்வயர்ட் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்க எங்கேயுமே இல்ல ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எது சொன்னோம், ஏ பின்னு சொன்னோம், எதுவுமே இங்க இல்ல. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியலே எழுதியாச்சு. ஓகேவா? புரியுதா? அவ்வளவுதான். இதான் வந்து ரெக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஃபார்முலாவை நாம வச்சுங்க. போன தடவை u/v பார்த்தோம், இந்த தடவை uv பார்த்தோம். ஓகேவா? சரி, ஒரே ஒரு சிமுலேஷன் பார்த்துருவோம். பார்த்துட்டு டைம் இருந்தா அடுத்தது. ஓகே, இப்ப இதுல இருந்து என்ன பண்றோம், செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வந்து செக் பண்ண, இப்ப வந்து இந்த மாடல்ல இருக்கு ஏ இன்ட்டு, ஒரு நிமிஷம், ஓகே. இப்ப இதுல a × d² dt² பிளஸ் b × dx/dt பிளஸ் cx = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, a = 1 கொடுத்துருக்காங்க, b = 0 கொடுத்துருக்காங்க, a = 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. இதுல a இருக்க இடத்துல 1, b இருக்க இடத்துல 0 போட்டா அந்த டேமே வராது, அதனால அவங்க கொடுக்கல. c இருக்க இடத்துல 1 சூஸ் பண்ணிருக்காங்க, அப்போ 1x = 0. ஓகேவா? சரி, இப்ப RHS ஆஃப் ஃபங்க்ஷன் 0ன்னு கொடுத்துருக்கு. RHSனா ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? 0 இருக்கு. ஓகே, இப்ப இதுல என்ன சூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்னா, இதுல வந்து ஜெனரல் சொல்யூஷன். அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்னா ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கணும். இது வந்து துணை சமன்பாடு. அதாவது இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மை λ² ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து போட்டுங்க. அப்போ 1 λ² பிளஸ் நடுவுல டேர்ம் இல்லையா, அப்ப 0 λ பிளஸ் இந்த டேர்ம் கோஎஃபிஷியன்ட் என்ன 1 = 0 அப்படின்னு போட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது -b ± அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா அது -b ± (b² - 4ac / 2a). இது உங்களுக்கு 9th இருக்கு இல்லையா. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணணும், லாம்டானுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் லாஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா -4 அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து -4 அது வந்து வரும்போது நமக்கு இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும்.
இப்ப அடுத்தது வருது உங்களுக்கு ஜெனரல் சொல்யூஷன். ஓகேவா? அந்தபடி என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜெனரல் சொல்யூஷனை நம்ம பிரிக்கணும். பிரிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இதுக்கு வந்து பிரிச்சா இதுல C1, அதாவது இதனுடைய கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கும் போது இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா, லாம்டானுடைய வேல்யூ 2 வேல்யூ கிடைக்குது. அதாவது ரெண்டு வேல்யூ என்னென்ன வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி சொல்யூஷன் போடும்போது e⁴, அதாவது 4i வரும். இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், இந்த சொல்யூஷன் போடும்போது லாம்டா ஈக்குவல் டு +or-2a. அவங்க வந்து இந்த 4 ஏதுன்னா √4i வரும். அவங்க அந்த 4 மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம அப்படி பிரிக்கும் போதுனா சைன் வழியா காஸ் வழியா பிரிக்கணும். இது ஜெனரல் சொல்யூஷனுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? அப்ப இதுல என்ன வரும், 4iங்கிறதுக்கு பதிலா நம்ம காஸ் டீயும் சைன் டீயும் போடுறோம். இது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட், இது செகண்ட் கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகே, இதே மாதிரி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி போடுறோம். இதுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. சைனும் காசும் சேர்ந்து வந்ததுன்னா ரெண்டும் இந்த மாதிரி நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம மாத்தி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஏனுடைய வேல்யூ மாத்திக்கலாம். நீங்க மாத்தி இதே மாதிரி என்ன பண்ணலாம், சொல்யூஷன் நீங்க மாத்தி இதே மாதிரி வேற கண்டுபிடிக்கலாம். கருவம் நம்ம கொடுக்க கருவம் என்ன ஆகும், மாறும். நீங்க எது வேணாலும் மாத்தி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு அதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரூட்ல கிடைக்கும். சிம்பிளான ஏதாவது ஒண்ணை மாத்தி நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு நீங்க ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ். கிளாஸ் ஓவர் சார்.